கவிதை ரசிகர்களே, கவிதை பிரியர்களே, கவிதையில் ஆர்வம் கொண்டவர்களே, இதோ உங்களுக்காக ஓர் அழகான கவிதை. கவிதைக்கு ஓர் கவிதை. இதோ அந்த கவிதை இதயத்தின் தீப்பொறி. கவிதை இதயத்தின் தீப்பொறி. கவிதை என்பது காகிதத்தில் எழுதும் மாய்த்துளி அல்ல, மனதிலிருந்து பிறக்கும் ஓர் தீப்பொறி. ஒரு வார்த்தை போதும் சிலருக்கு உள்ளம் முழுக்க ஒளி பரவத் தொடங்கும். அந்த ஒளி அவர்களுக்கு ஒரு நினைவு, சிலருக்கு ஒரு காயம், பலருக்கு ஒரு காதல், இன்னும் அநேகருக்கோ அது ஓர் புரட்சி குரல். கவிதை வரிகள் அவர்களின் உணர்வுகளை தொடும்போது மாறுகிறான். அவன் கண்ணில் தீ பரவுகிறது, இதயத்தில் இசை எழும்புகிறது, உள்ளத்தில் ஒரு உலகம் பிறக்கிறது. கவிதை எழுதுபவன் ஒரு வரி எழுதுவதில்லை, ஒரு உயிரை உருவாக்குகிறான். அந்த உயிர் யாரோ ஒருவருக்கு இருளில் ஒளி விளக்காக மாறுகிறது. அதனால் தான் கவிதை ஒரு தீப்பொறி. அது எரியும் போது மனிதனுக்குள்ளே ஒரு பிரபஞ்சம் பிறக்கிறது. கவிதை என்பது காகிதத்தில் எழுதும் மைத்துளி அல்ல, மனதில் இருந்து பிறக்கும் தீப்பொறி. ஒரு வார்த்தை போதும் சிலருக்கு உள்ளம் முழுக்க ஒளி பரவத் தொடங்கும். அந்த ஒளி அவருக்குள் ஒரு நினைவு, சிலருக்கு ஒரு காயம், பலருக்கு ஒரு காதல், இன்னும் அநேகருக்கோ அது ஒரு புரட்சி குரல். கவிதை வரிகள் அவர்களின் உணர்வுகளை தொடும் போது அவன் மாறுகிறான். கண்ணில் தீ பரவுகிறது, இதயத்தில் இசை எழும்புகிறது, உள்ளத்தில் ஒரு உலகம் பிறக்கிறது. கவிதை எழுதுபவன் ஒரு வரி எழுதுவதில்லை, அவன் ஒரு வரி எழுதுவதில்லை, ஒரு உயிரை உருவாக்குகிறான். அந்த உயிர் யாரோ ஒருவருக்கு இருளில் ஒளி விளக்காக மாறுகிறது. அதனால் தான் கவிதை ஒரு தீப்பொறி. அது எரியும் போது மனிதனுக்குள்ளே ஒரு பிரபஞ்சம் பிறக்கிறது. கவிதை ஒரு தீப்பொறி. அது எரியும் போது மனிதனுக்குள்ளே ஒரு தீப்பஞ்சம் பிறக்கிறது. மனிதனுக்குள்ளே ஒரு பிரபஞ்சம் பிறக்கிறது. நன்றி அன்பான கவி பிரியர்களே. இதே போன்ற பலவிதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிய அனைத்து நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றி. மீண்டும் உங்களை ஓர் அழகான கவிதையுடன் சந்திக்கும் உங்கள் அன்பு கவிஞன் திருமலை தென்னவன். நன்றி.